கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கிளாஸ் ரூம்ல நின்று நம்ம இவ்வளவு நாள் நம்ம டீச் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம வந்து வீட்ல இருந்தே நம்ம நடத்தி மாணவர்களுக்கு அதை கொடுக்கணும். இல்ல ஒரு விஷயங்களை வந்து நம்ம உலக அளவுல வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், இல்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்ம இருந்த இடத்துல இருந்து நம்ம பேசுற விஷயங்களையும் நம்மளையும் எப்படி ஒரு காணொலியா உருவாக்கி நம்ம எல்லாருக்கும் அனுப்புறது அப்படிங்கிறத நம்ம இப்ப கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். அந்த சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இது வந்து என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா, இதோட பேர் வந்து OBS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பிராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இது வந்து நீங்க நெட்லயே வந்து கூகுள்ல தேடினீங்க அப்படின்னாலே ஃப்ரீயாவே கிடைச்சிடும். இது வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க சூஸ் பண்றோம். இது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கிரீனை, அதாவது நம்ம பேசுறதையும் நம்ம என்ன காட்டணும்னு நினைக்கிறோமோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரே காணொலியா உருவாக்கி கொடுக்கறதா இதோட சிறப்பு அம்சம். இதை எப்படி நம்ம இப்ப உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு நடத்துறதுக்கு வந்து இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு பாடத்தை நம்ம நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம கையில வந்து இந்த மெட்டீரியல் நம்ம நடத்தக்கூடிய அந்த விஷயம், இப்ப கிளாஸ் ரூம்லனா நம்ம போர்ட்ல எழுதி போட்டு நம்ம நடத்துவோம். அப்ப இப்ப வந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாணவர்களால என்ன செய்ய முடியாதுன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நடத்துறதையும் காட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம முகமும் அதுல தெரிஞ்சாதான் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈடுபாட்டோட அதுல கவனிப்பாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இதுல எப்படி கொண்டு வர போறோம் இந்த சாஃப்ட்வேர்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மென்பொருள் எடுக்கிறதையுமே நான் உங்களுக்கு ஒரு காமிச்சிடுறேன். கூகுள்ல இந்த மாதிரி ஓபன் பண்றோம். எப்பயும் நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது வர்றதான் google.com அடிச்சு வருவோம். வந்ததுக்கு அப்புறம் அதுல OBS அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் பிராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் வருது பாத்தீங்களா. ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் கொடுத்து தேடணும் அப்படின்னா முதல்ல வந்துடும் obsproject.com. இந்த சைட்ல பிக்சர்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா. இதுதான் நம்ம இப்ப ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். இப்போ இந்த ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிட்டு இதை என்ன பண்ணிருக்கேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்ல ஓபன் பண்ணிருக்கேன். இந்த வந்துச்சு. இதுல உங்க கம்ப்யூட்டர் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு கீழே இயங்குதோ அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணணும். விண்டோஸ்னா விண்டோஸ், மேக் OSனா மேக் OS, லினக்ஸ்னா லினக்ஸ். பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் இயங்கிட்டு இருக்கு. மேக் OSங்கிறது ஆப்பிள் கம்ப்யூட்டர், நம்ம வெள்ளையா பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த இதுல சிம்பிள் பாத்தீங்கன்னாலே தெரியும், விண்டோஸ், ஆப்பிள் இருக்கு, லினக்ஸ் இருக்கு. இப்போ சில கவர்மெண்ட் லேப்டாப்ல லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப லினக்ஸ்ல இந்த OBS ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லினக்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குரிய சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். இப்ப நம்ம பெரும்பாலும் எல்லாருமே என்னதான் யூஸ் பண்றோம், விண்டோஸ் தான் யூஸ் பண்றோம். அப்ப விண்டோஸ் கிளிக் பண்றோம். விண்டோஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் பண்றது இந்த பாத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, அதனால நான் டவுன்லோட் பண்ணல. நான் நல்லா என்ன செஞ்சுக்கிறேன், கேன்சல் கொடுத்துறேன். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றது, அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள அதை புகுத்துறது வந்து ரொம்ப சுலபமானதுதான். அதை யாருனாலும் எளிமையா பண்ணிக்கலாம். அதனால நான் உங்களுக்கு அதை திரும்ப எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள புகுத்துறது அப்படிங்கிறத நான் காட்டல. அப்ப இந்த சாஃப்ட்வேர் இந்த சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இதே மாதிரி நிறைய நேம்ல கூட வேற வேற சாஃப்ட்வேர் வரலாம். இப்போ ஓப்பன் பிராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் OBS அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இந்த நான் இன்ஸ்டால் பண்ணி இப்ப கீழே நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணதை காட்டுறேன். இந்த இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன எப்படி நடத்த போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நெட்லயே வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் என் மாணவர்களுக்கு வந்து காட்டி நான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஏதாவது நம்ம நெட்ல இப்ப தேடுவோம். தமிழ்லையுமே ஒரு சில விஷயங்களை நீங்க புத்தகங்கள் மூலமா நீங்க இவ்வளவு நாள் நடத்துவோம். பட் இணையதளத்திலயுமே தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தமிழ் சம்பந்தமாவே ஏதாவது நம்ம ஒண்ணு தேடுவோம். உதாரணத்துக்கு நான் சிலப்பதிகாரம் தொடர்பா நான் வந்து ஒரு விஷயங்களை வந்து என் மாணவர்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இதை நான் ஓபன் பண்ணி நான் படிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல இதை அப்படியே வந்து அவங்களுக்கு நடத்தணும். இப்ப
இப்ப சிலப்பதிகாரம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஹெட்டிங் போட்டிருக்கு, சிலப்பதிகாரத்தை பத்தி எழுதியிருக்காங்க, இளங்கோவடிகள் பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த நூலமைப்பு எப்படி இருக்கு, காண்டங்கள் எப்படி இருக்கு, இப்படி இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதை வந்து நான் அப்படியே மாணவர்களுக்கு வந்து நான் நடத்தணும் அப்படின்னா இப்ப நம்ம எப்படி நடத்த போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப இங்க ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதிருக்கு. இந்த சோர்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்தெந்த ஸ்கிரீனை வந்து அந்த வீடியோக்குள்ள நீங்க கொண்டு வர போறீங்க. இப்ப நான் வந்து 2 ஸ்கிரீனை கொண்டு வர போறேன். ஒண்ணு வந்து எந்த ஸ்கிரீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே நான் இதுல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா குரோம் டேப்ல இந்த ஸ்கிரீன், அதாவது நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரம் இதை வந்து உன்னை காட்ட போறேன். இன்னொன்னு வந்து என்னோட முகம் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதா குட்டியா, ஏன்னா நான் பேசுறேங்கிறதையும் பார்க்கணும், நான் நடத்துறதையும் பார்க்கணும். அப்படித்தானே நம்ம வகுப்பறையில பாக்குறோம், அதாவது ஆசிரியர் நடத்துறத கரும்பலகையில எழுதியிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம், ஆசிரியர் நிக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி நம்ம இதையுமே பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சிலப்பதிகாரம் இருக்கு, இந்த விண்டோவை தான் நம்ம அங்க கொண்டு வர போறோம். இந்த பகுதியை எப்படி அங்க கொண்டு வரோம்னு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேருக்குள்ள இந்த சோர்சஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள பிளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் ஒவ்வொரு சோர்சஸ், இதுல என்னென்னலாம் நீங்க காட்டலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா விண்டோ கேப்சர் அப்படிங்கிற இதை எடுக்கிறோம். விண்டோ கேப்சர் அப்படின்னா நம்ம என்ன விண்டோ ஓபன் பண்ணிருக்கோமோ அந்த பர்டிகுலர் விண்டோ மட்டும் அந்த காணொலியில அந்த இடத்துல கண்டினியூஸா அங்க வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் விண்டோ கேப்சர் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுக்கு ஒரு நேம் கேக்குது, இதுக்கு அப்படியே விண்டோ கேப்சர் அப்படிங்கறத நேம் இருக்கணும். கீழே பாத்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கு. இப்போ இந்த ஓகே அப்படிங்கறத நான் கிளிக், இதையே இங்க எடுத்துட்டு வந்து காட்டுது. ஆனா இந்த இடத்துல விண்டோ அப்படின்னு எழுதிருக்கு பாருங்க. இந்த விண்டோ அப்படிங்கறத நான் இங்க ஓரத்துல கிளிக் பண்றேன். நிறைய ஓபன் பண்ணிருக்கேன், கீழே நிறைய விண்டோ, என்னென்ன விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையுமே காட்டும். இப்ப இங்க பாருங்களேன், நம்ம ஏற்கனவே நான் மீட் விண்டோ ஓபன் பண்ணிருக்கேன், அதை காட்டுது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் குரோம்ல, அந்த ப்ரௌசர்ல ஓபன் பண்ணல அந்த ஸ்கிரீனை காட்டுது. அப்ப இந்த ஸ்கிரீனை தான் நான் மாணவர்களுக்கு காட்டி நடத்த போறேன். ஓரத்துல வந்து என் போட்டோ வந்து லைவா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி பண்ண போறேன். அப்ப இதை இந்த ஸ்கிரீன் இந்த இடத்துல வருதா அப்படிங்கறத இந்த விண்டோங்கிறதுல நம்ம செலக்ட் பண்றோம், எந்த ஸ்கிரீனா நம்ம நடத்த போறோம் அப்படின்னு. இந்த ஸ்கிரீன் தான் சிலப்பதிகாரம் நான் நடத்த போறேன். அப்ப நீங்க என்ன நடத்த போறீங்களோ அதை முன்கூட்டியே என்ன செஞ்சிடணும், கீழே வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கணும். நீங்க நார்மலா எதை ஓபன் பண்ணீங்கனாலும் கீழே என்ன ஆயிரும், இந்த இடத்துல வந்து காட்டிரும். இந்த கீழே வருது பாத்தீங்களா நம்ம மவுஸ் காட்டுற இடத்துல, அப்ப இங்க வந்து வந்துருச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆயிரும், இந்த விண்டோங்கிறதுல நம்ம தேடுறதுக்குள்ள வந்துரும். அப்ப இந்த விண்டோ நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு தடவை நான் நினைவுட்டுறேன். இந்த விண்டோ கேப்சர் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம், இந்த மைனஸ் அமைக்கிட்டோம்னா ரிமூவ் ஆயிரும். முதல்ல இருந்து பண்ணி காட்டுறேன், இன்னொருக்க பாத்துக்கோங்க. பிளஸ் அமுக்குறேன், விண்டோ கேப்சர் அப்படிங்கறத அந்த பர்டிகுலர் விண்டோ மட்டும் நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு. அப்ப விண்டோ கேப்சர் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கேக்குது, அந்த நேம் அப்படியே இருக்கட்டும், ஓகே கொடுக்குறோம். இந்த விண்டோ ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்ம இந்த இதுல தான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்றோம் எதை வந்து மாணவர்களுக்கு காட்ட போறோம் அப்படிங்கிறது. சிலப்பதிகாரம்ங்கிற பேஜை தான் நான் காட்ட போறேன், அந்த பேஜ் இங்க ஓபன்ல தான் இருக்கு. அப்ப நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஓகே அப்படிங்கறத கொடுக்குறேன். கீழே இருக்கிறது எதையுமே நம்ம தொட வேண்டியதுல, அது எல்லாமே அப்படியே கரெக்டா தான் இருக்கும். ஓகே கொடுத்தாச்சு. இந்த ஸ்கிரீன் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஒரு சுத்தி ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கட்டம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த இதுக்குள்ள இருக்கிறத மட்டும்தான் வீடியோக்குள்ள வரும், நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த காணொலிக்குள்ள வரும். அப்ப இது இந்த இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சிறுசாகவும் பெருசாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவுக்குள்ள பெருசா வைக்கணுமோ அவ்வளவுக்குள்ள பெருசாவும் வைக்கலாம். பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்தா என்ன ஸ்கிரீன் விட்டு வெளியே போகுது, அப்ப அது உள்ள இருக்கிற அளவே இருக்கட்டும், நம்ம இதுவும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, அது கரெக்டா தான் இருக்கும். இப்ப என்னோட முகமும் அங்க வரணும், நான் கண்டினியூஸா என்ன பேசுறேங்கிறத மாணவர்கள் வந்து இந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கணும், நான் நடத்துறது இந்த இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கறக்கா நம்ம என்ன செய்யறோம், பலபடி இந்த இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா சோர்சஸ்ல, அதுல போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து சோ நம்ம முகம் வந்து இதுல எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப் கேமரா அப்படிங்கிறது நம்ம என்னோட லேப்டாப்ல வெப் கேமரா இருக்கு. அப்ப வெப் கேமரா மூலமா என்னோட முகம் அங்க தெரியணும். அப்ப வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வைக்க சொல்லுது, வீடியோ கேப்சர் டிவைஸ்னே நேம் இருக்கட்டும், நான் எதுவுமே மாத்தல. அடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி வருது பாருங்க. இதுல இப்ப என்னோட முகம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறதுல இருக்கு, இன்டகிரேட்டட் கேமரான்னு எழுதியிருக்கு. இன்டகிரேட்டட் கேமரானா இந்த சிஸ்டம்ல இந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய வெப் கேமராவை தான் அது எடுத்துட்டு வந்து காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு
ஒரு கையில ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சு நம்ம ஒரு கல்யாணத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த கேமராவை லேப்டாப்போட என்ன செஞ்சிருவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ண கேமராவை நம்ம இந்த டிவைஸ்க்குள்ள போய் எடுக்கணும். இப்போதைக்கு இந்த கம்ப்யூட்டர்ல என்னோட லேப்டாப்ல இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான், அது இந்த வெப் கேமரா தான். அப்ப அந்த வெப் கேமராவை வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்து காட்டிடுச்சு. வேற எதுவும் நான் அடிஷ்னலா ஒரு டிஜிட்டல் கேமரா கனெக்ட் பண்ணிருக்கேன், இல்ல என்னோட போன் கேமரா மூலமா வந்து எல்லாருக்குமே லைவ் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னா அதை நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிருந்தோம்னா அந்த கேமராவுமே இதுல காட்டும். அப்ப இப்போதைக்கு இன்டகிரேட்டட் கேமரால வெப் கேமரா அப்படியே இருக்கு. இது அப்படியே கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்ப என்னோட முகம் வந்திருக்கா, இதுல வந்து இந்த சுத்தி பழையபடி ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கோடு இந்த மாதிரி வருது பாருங்க சுத்தி. இப்ப இது வந்து எதை மறைக்குது, பின்னாடி நம்ம சிலப்பதிகாரம்னு காட்டக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாமே மறைக்குது. அப்ப இதை நான் எப்படி சின்னதாக்குறேன் பாத்தீங்கன்னா, இந்த கார்னரை பிடிச்சோம் அப்படின்னா கார்னரை பிடிச்சு கம்ப்யூட்டர்ல ஷிஃப்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்ட்ல, அதை பிடிச்சுக்கிட்டே மவுஸை வச்சு சிறுசாக்குறேன். நம்ம ஒரு பிக்சரை நார்மலா சிறுசாக்குவோம்ல அது மாதிரிதான். ஸோ சிறுசாக்கி எங்க வேணும்னாலும் நான் என்ன செஞ்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். என்னோட வீடியோ வந்து மேல தெரியணுமா, இல்ல இந்த இடத்துல தெரியணுமா, இல்ல இந்த இடத்துல தெரியணுமா, எப்படி வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இந்த இதை என்ன செஞ்சிருக்கோம், யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, இதை நான் நல்லா சிறுசாக்கிறேன். என்னோட வீடியோ வந்து இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு தெரிஞ்சா போதும், சிலப்பதிகாரம் மெயினா நான் நடத்துறது மட்டும் இந்த அளவுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப இந்த விண்டோவை செட் பண்ணிருக்கோம். இதுதான் இப்ப நமக்கு ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஸ்கிரீன். இதுக்குள்ள நான் வச்சுக்கிறேன், ஏன்னா இதை விட்டு வெளியே போனா வெளியே போகுது. இப்ப சுத்தி வந்து இது சிவப்பு கலர்ல இருக்கு, இது வந்து ஒரு ப்ளூ கலர்ல தெரியுது பாருங்க, இந்த கோடு சுத்தி போறது. அதுதான் நமக்கு வீடியோக்குள்ள வரக்கூடிய ஸ்கிரீன். அதுக்குள்ள அந்த வீடியோ வர்ற மாதிரி நான் என் வீடியோவை தூக்கி வச்சிருக்கேன். வச்சாச்சு. இப்ப எல்லாமே கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எப்படி இந்த நம்ம நடத்துறத வந்து ரெக்கார்ட் பண்றது. இப்ப நான் இந்த சிலப்பதிகாரத்தங்கிறத பத்தி நான் சும்மா வாசிக்கிறேன், அதை நடத்துற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணிக்கிடுவோம். இப்ப இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கறதுல ஒரு 5 பட்டன் இருக்கு. இதுல ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த விண்டோ, இந்த சிலப்பதிகாரம்ங்கிற பேஜும் என்னோட வீடியோவும் சேர்ந்து அதுல அப்படியே வீடியோவா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். இப்ப ஸ்டார்ட் ரெக்கார்டிங் நான் கொடுத்துட்டு சிலப்பதிகாரம் பேஜ்ல இருக்கிறத வந்து நான் நடத்த போறேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல ஸ்டாப் ரெக்கார்டிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் புள்ளி மாதிரி இருக்கு, ஆர்இசினா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 9, 10, 11 கூடிக்கிட்டே இருக்கு. இது வந்து என்னன்னா நமக்கு இப்ப செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நான் பேச பேச லைட்டா ஒரு பச்சை கலர்ல வந்து போது பாருங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா காட்டுறேன். இப்ப வருதா, நான் பேச பேச ஒரு பச்சை கலர் மஞ்சள் கலர் வந்து போதா. இது வந்து என்னோட மைக் லெவல். நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா இது நல்லா வரும். மைக்கோட இதையுமே நீங்க லெவல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த நான் கூட்டா குறைக்க பண்றேன் பாத்தீங்களா, அப்ப சவுண்டு நல்லா வேணும்னா நல்லா கூட்டி வச்சுக்கலாம். இப்ப நான் நல்லா பேசுறது வந்து அந்த இதுல வீடியோக்குள்ள சவுண்டு நல்லா வரும். இப்ப நான் நடத்த போறேன். இந்த வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கக்கூடிய வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது சிலம்பு அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது. சிலம்பு காரணமாக விளைந்த கதையானதால் இது சிலப்பதிகாரம் என ஆயிற்று. இந்நூல் தமிழில் எழுதப்பட்ட 50 காப்பியங்களில் ஒன்று. இந்நூல் பாட்டிடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது. இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் எனும் 3ஐயும் காணலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்பர். ஏனைய நூட்கள் அரசனையோ தெய்வங்களையோ பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்க சிலப்பதிகாரம் கோவலன் என்ற குடிமகனை பாட்டுடை தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர். இன்பியலும் துன்பியலும் கலந்து எழுதப்பட்ட இந்நூலை இயற்றியவர் இளங்கோடிகள் என்பவர் ஆவர். இவர் புகழ்பெற்ற சேர மன்னன் செங்குட்டுவனுடைய தம்பி என கருதப்படுகின்றது. அப்படிங்கறத இப்ப நான் நடத்திட்டேன். இப்ப இது வந்து அங்க வீடியோவா என்ன ஆயிருக்கும், ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம அதை எப்படி ஸ்டாப் பண்றோம்னு பாருங்க. திரும்ப நான் OBS இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல என்ன செஞ்சேன், ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். அப்ப இது இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். இப்ப மேல பாத்தீங்கன்னா ஃபைல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேல அந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபைல் மொதல் ஆப்ஷன். இதுல ஃபைல்ல வந்து ஷோ ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதை நான் கிளிக் பண்ணிருக்கேன். இப்ப கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ்ல ஓபன் ஆகுது. இது என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளேயே இந்த திஸ் பிசி அப்படிங்கிறது என்னோட இந்த லேப்டாப்குள்ளேயே வீடியோஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இந்த பாத்தீங்கன்னா நமக்கு காணொலியா வந்து ரெடி ஆகி வந்து கிரியேட் ஆகி ஃபோல்டருக்குள்ள இருக்கு. இதை நான் என்ன செஞ்சுறேன், என்னோட கம்ப்யூட்டர்லயே உங்களுக்கு இப்ப பிளே பண்ணி காட்டுறேன் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இப்ப நான் பேசும்போது அதுல வாய்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்புறம் மைக்கை நான் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்ப உங்களுக்கு நல்லா கொஞ்ச நேரத்துல கேட்கும் பாருங்க.
இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணி நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு வீடியோவா நான் ரெக்கார்ட் ஆனதை போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா? அப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட வீடியோவும் வந்துடும். இந்த சைட்ல நான் நடத்துறதை நடத்தலாம், இதை செலக்ட் பண்ணி காட்டலாம், என்னன்னாலும் பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டர்ல தானே இருக்கோம். அப்ப எது வேணாலும் நம்ம பண்ணி காட்டலாம். அது மாணவர்கள் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். இன்னொன்னு, இங்க ஆசிரியரையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து மாணவர்களுக்கு வரும் அப்படிங்கறக்காக தான் இந்த கண்டென்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமா நம்ம பண்றோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துருக்கோம். முதல்ல இருந்து நம்ம என்ன பண்ணோங்கிறத திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன். இந்த இடத்துல நம்ம பிளஸ்ங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே விண்டோ கேப்சர் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம். அதுக்கு ஒரு நேம் கிடைச்சு விண்டோ கேப்சர்னே இருக்கட்டும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த விண்டோ கேப்சர் அப்படிங்கறதுல எந்த விண்டோவை நீங்க மாணவர்களுக்கு காட்ட போறீங்கன்னு கிடைச்சு நான் அந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ப்ரௌசர்ல இருக்கிறத காமிச்சேன். இப்படி நெட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும்தான் மாணவர்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்க லேப்டாப்லயே ஏதாவது ஒரு பிபிடி வச்சிருப்போம்ல, பவர் பாயிண்ட் நம்ம போட்டிருப்போம்ல, பவர் பாயிண்ட் இல்ல வேர்டுல வச்சிருக்கக்கூடிய நம்ம டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட், இல்ல நீங்க பிடிஎஃப் வச்சு நடத்துவீங்க மாணவர்களுக்கு, அந்த பிடிஎஃப் இருந்ததுன்னா அந்த பிடிஎஃப் எந்த விண்டோனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிறதுல அந்த விண்டோக்குள்ள நம்ம எடுத்து என்ன செய்யலாம், மாணவர்களுக்கு நடத்தலாம். அப்ப என்னோட முகம் கண்டினியூஸா அந்த இடத்துல வீடியோல வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன செஞ்சோம், இந்த பிளஸ்ல போய் வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படிங்கறதுல கொடுத்தோம். வீடியோ கேப்சர் டிவைஸ்லயுமே நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு கேட்டுச்சு. என்னோட லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிவைஸ் வந்து இந்த வெப் கேமரா, லேப்டாப்ல இருக்கக்கூடிய வெப் கேமரா. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்தது. உதாரணத்துக்கு நீங்க வேற எதுவும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க கையில ஒரு கேமரா வச்சிருக்கீங்கன்னா அந்த கேமராவை நம்ம கம்ப்யூட்டரோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணோம்னா அந்த கேமராவையும் அதுல காட்டும். அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா அப்ப அந்த கேமரால எடுக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துல ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம நடத்தி முடிச்சோம். முடிச்சுட்டு திரும்ப இங்க வந்து என்ன செஞ்சிட்டோம், ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, வீடியோவா ரெடி ஆயிடுச்சு. ரெடியான வீடியோ நம்ம பாக்குறதுக்கு எங்க போனோம், இந்த ஷோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம். போய் கரெக்டா எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எங்க ரெக்கார்ட் ஆனதுன்னு பார்த்து அந்த இடத்துல இருக்கிற வீடியோவை நம்ம பிளே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த வீடியோவை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம இந்த பார்த்தோம்ல இந்த வீடியோ இருந்த இடம் எங்க இருக்கு, வீடியோஸ். இந்த வீடியோவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யாருக்குனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம்.